ஏழாவது முத்திரை. ஆட்டுக்குட்டியானவர் 7வது முத்திரையை உடைத்தார். அப்போது ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு பரலோகம் முழுவதும் அமைதி ஏற்பட்டது. தேவனுக்கு முன்னர் 7 தேவதூதர்கள் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. இன்னொரு தூதன் வந்து பலிபீடத்தின் அருகில் நின்றான். அவன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்திருந்தான். தேவனுடைய பரிசுத்த மக்களின் பிரார்த்தனைகளோடு பொற்பீடத்தின் மீது எரிக்கும் பொருட்டு அவனிடம் மிகுதியான தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. தூதனின் கையில் உள்ள கலசத்தில் இருந்து தூப புகையானது தேவனிடம் சென்றது. அது தேவனுடைய மக்களது பிரார்த்தனைகளோடும் சென்றது. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்தான். பின்பு அதை பலிபீடத்து நெருப்பால் நிரப்பினான். பின் அதனை பூமியில் வீசி எறிந்தான். அதன் பிறகு அங்கே மின்னலும் இடியும் வேறு சப்தங்களும் நிலநடுக்கமும் ஏற்பட்டன. 7 தூதர்களும் தம் எக்காலங்களை ஊதுதல். பிறகு 7 தூதர்களும் தம் 7 எக்காலங்களையும் ஊதத் தயாரானார்கள். முதல் தூதன் தன் எக்காலத்தை ஊதினான். அப்போது ரத்தம் கலந்த கல்மழையும் நெருப்பும் உண்டாகி பூமியிலே விழுந்தன. இதனால் 1/3 பங்கு பூமியும் 1/3 பங்கு மரங்களும் எரிந்து போயின. பசும் புற்கள் எல்லாம் கரிந்து போயின. 2ஆம் தூதன் தன் எக்காலத்தை ஊதினான். அதனால் நெருப்பு பற்றி எரிகின்ற மலை போன்று ஒன்று கடலில் எறியப்பட்டது. எனவே கடலின் 1/3 பகுதி இரத்தமாயிற்று. கடலில் உயிர் வாழ்கின்ற உயிர்களில் 1/3 பகுதி செத்து போனது. கப்பல்களில் 1/3 பகுதி அழிந்து போயிற்று. 3ஆம் தூதன் தன் எக்காலத்தை ஊதினான். பிறகு வானில் உள்ள ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பகுதி மீதும் நீரூற்றுகளில் மீதும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் எட்டி. அதனால் தண்ணீரில் 1/3 பகுதி எட்டியை போன்று கசப்பாயிற்று. அவற்றை குடித்த ஏராளமான மக்கள் இறந்து போயினர். 4ஆம் தூதன் தன் எக்காலத்தை எடுத்து ஊதினான். அதனால் 1/3 பகுதியான சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சேதப்பட்டன. அவற்றில் 1/3 பங்கு இருண்டது. இரவிலும் பகலிலும் 1/3 பாகம் வெளிச்சம் இல்லாமல் போனது. நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போது வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகின் சத்தத்தை கேட்டேன். அது உரத்த குரலில், ஆபத்து, ஆபத்து, பூமியில் உயிருடன் வாழ்பவர்களுக்கு ஆபத்து, எஞ்சிய மற்ற 3 தேவதூதர்கள் தம் எக்காலங்களை ஊதும் போது ஆபத்து நேரும் என்றது.